நியூசிலாந்துக்காரன் அதுக்கு நியூசிலாண்டுன்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் அங்க இருந்திருக்கான்னு நம்ப முடியும். யார்கிட்டயாச்சும் போய் சொன்னீங்கன்னா யாரா நீங்களா எங்கடா இருக்கு ப்ரூஃப்னு கேட்பாங்க. இந்த வீடியோ முழுசா பாருங்க, ப்ரூஃப் கூட காமிச்சிடும். 1836 வில்லியம் கொலன்சோ அப்படின்ற ஒரு கிறிஸ்துவர் மௌரின்ற ஒரு வில்லேஜுக்கு போயிருக்காரு. அந்த பழங்குடியினர்ல ஒரு பெண் வெண்கலம், அதாவது பிரான்ஸ் பெல்ல சமைச்சிட்டு இருந்தாங்க. ஏன் அவர் அதை அவ்வளவு ஆச்சரியமா பார்த்தாருன்னா, அந்த காலத்துல மௌரி மக்கள் கிட்ட வெண்கலமோ இல்ல இருமோ பழக்கத்திலே இல்ல. அவங்களுக்கு தமிழர்கள் மாதிரி எப்படி இரும்பு செய்யணும் நல்லா தெரியல. அதுவும் இல்லாம ஏசியா கூட டைரக்டா எந்த ட்ரேட் கனெக்ஷனும் இல்ல. இந்த மனுஷன் அதை ஆச்சரியமா பாக்குறப்போ இதுல ஏதோ எழுத்து பொறிக்கப்பட்டிருக்குன்னு பாக்குறேன். அண்ட் ஆஃப்டர் லாங் ரிசர்ச் he discovered it's a Tamil language. வில்லியம் திரும்ப அந்த பொண்ணு கிட்ட போய் இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு கேட்டாரு. அந்த பெண் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பெரிய மரம் கீழே விழுந்தப்போ அதோடைய வேரோடைய அடியில இதை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருங்க கதை இன்னும் முடியல. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அந்த மணியும் அதுல பொறிக்கப்பட்டிருக்கிற அந்த எழுத்தும் 600 வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டிருக்கிறது ரிசர்ச்ல கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னா 1836 இது கண்டுபிடிக்கிறாங்க. 600 வருஷம் பின்னாடினா 1236 இது உருவாக்கியிருக்காங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, 1700 கேப்டன் குக்ன்ற ஒருத்தர் இது நியூசிலாண்டுன்னு கண்டுபிடிச்சு அதை மேப்லயும் சேர்க்கிறாங்க, அதாவது வரைபடத்திலயும் சேர்க்கிறாங்க. சோ நியூசிலாந்துக்கான அது நியூசிலாண்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மண்ணில் தமிழ் இருந்திருக்கான், வாழ்ந்திருக்கான், இரும்பு உருவாக்கியிருக்கான், எழுதி